நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் லவ் பண்ணியிருக்கலாம், 10 வருஷம் 15 வருஷம் லவ் பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்களோட பாசிட்டிவ் சைட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் என்னைக்கு வந்து ஒரே வீட்டில் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களோட ஃபுல் நெகட்டிவ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் கிளாஷ் ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணி கொண்டு போகிறீங்கன்றதான் மேட்ரு. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் ஏதோ ஒரு வீடியோவில் சம்திங் பார்த்தேன். அந்த ஒரு வருஷம் வந்து அந்த 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும். பிகாஸ் இவங்க ஒரு தனி இண்டிவிஜுவல், அவங்க ஒரு தனி இண்டிவிஜுவல். அவங்க 2 பேரும் சேர்ந்து பிடிச்சது பிடிக்காது எல்லாம் கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஸ்டார்டிங் 1 இயர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இவங்களுக்காக அவங்க நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுக்காக இவங்க நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஆனால் அந்த 1 இயரை கிராஸ் பண்ணிட்டா அப்புறம் ஈஸி தான். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சிரும்ல, லைக் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நம்ம என்ன பண்ணணும், இவங்க கோவப்படும் போது நம்ம கம்முன்னு இருக்கணுமா? அது பேசிக்கா எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ். ஒரு பார்ட்னர் கோவப்பட்டாங்கன்னா இன்னொரு பார்ட்னர் அமைதியா இருந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து அவங்க பண்ண தப்பெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கோவத்துல 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருந்தோம்னா சார்ட் அவுட்டே ஆகாது.